புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லுவேன்னு சொல்லி சிந்திக்கிறான். என்ன பண்ணுறான்? யோசனை பண்ணுறான். என்ன செய்வானா? இளைப்பாறுவானா. இதுக்கப்புறம் நிறைய சம்பாதிச்சிட்டாரான் அவர். அதனால இனிமேல் ரெஸ்ட் எடுப்பானா. ரெஸ்ட் எடுக்க மட்டும் புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருப்பானா. நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருக்கிறான். இந்த தேவனும் அவனை பார்த்து, மதிகேடனே, இந்த ராத்திரியே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்கிறார். எவ்வளோ சரியான வார்த்தையில் இது. ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகமான பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுட்டு அதை அனுபவிக்க முடியாமல் இறந்து போனால் அவன் சேர்த்து வைத்தது யாருக்கு போய் சேரும்? அது அவன் குடும்பத்தாரை சேரும். ஆனால் பொக்கிஷத்தை சேர்த்தவனால அதை அனுபவிக்க முடியாது இல்லையா? இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன், 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவன்